நாட்டுல வந்து நிறைய விஷயம் வந்து தினமும் பரபரப்பா நடந்துட்டே தான் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க டிவில பார்த்துட்டு எப்படியும் அதை பத்தி நீங்க பேசுவீங்க இல்லையா? எந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க பேசுவீங்க? ஒண்ணு வீட்டுல பேசுவீங்க, இல்லைன்னா வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க கொலீக்ஸ் கிட்ட, நண்பர்கள் கிட்ட, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. உங்க கருத்துக்களை வந்து நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ வந்து அதே மாதிரி கருத்துக்களை, உங்களோட எண்ணங்கள், அதை பொறுத்து உங்க வியூ எப்படி இருக்குன்றத வந்து நீங்க மக்கள் கிட்ட சொல்ல போறீங்க. காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த கடன்களை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு விவசாயிகள் வந்து ரொம்பவும் கடினமா பல விதமான போராட்டங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 41 நாளா வந்து டெல்லியில வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொட்டையை அடிச்சுக்கிறது, கை காலை கட்டி போட்டுக்கிறது, இந்த ரோட்ல இந்த மாதிரி உருள்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அரை நிர்வாணம் போராட்டம் கூட, இந்த எலிக்கறி சாப்பிடுவது, அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த விவசாயிகள் நடத்துற இந்த போராட்டம் வந்து எதற்காக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மழையே இல்லாததுனால விவசாயிகளுக்கு விளைச்சல் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை வர வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஒரு நூதனமா பண்றோம், பொதுமக்களுடைய கவனத்தை இழுக்கணும்னு பண்ணியிருக்காங்க. அவங்க யாருடைய கவனத்தை இழுத்தாங்கன்னு தெரியாது. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றா போய் கடைசியில் பேருக்காக போய் பார்த்துட்டு வர மாதிரி போயிட்டு வந்தாங்களே ஒழிய அவங்களுடைய பிரச்சனையை இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடியோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடியோ சரியாக வைக்கவே இல்லை. உலகத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் தானியம் இல்லைன்னா மனுஷனால் வாழ முடியாது. அதனால் அவளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணினா தான் நம்ம ரூபாயை சாப்பிட முடியாது. நம்ம பூனா அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தோன்னாக்கா நிறைய டெக்னிக்கல் பீப்புள் வந்து இந்த ஃபார்மிங்கில் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் பண்ணணும். ட்ரிப் ஃபார்மிங் அந்த மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்டேட் வந்து தன்னிறைவாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இந்த ப்ராப்ளம் ரீசெண்டாக இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்தபோது கூட யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு வேறு பார்ட் ஆஃப் எவ்ரி திங். ஸோ எல்லாருமே கலந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த ஹூஎவர் இஸ் டு பி சீன், அந்த பிஎம்ஓ இல்லை யார் வந்து பார்க்கணுமோ அவங்கள திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறத நம்ம பண்ணணும் சேர்ந்து. ஃபர்ஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே போராட்டம் பண்ணி தான் பண்ணணுமா? அது ஏன் அப்படி? பொலிட்டிஷியன் சரியில்லையா, இல்லை நம்ம இருக்கிற மக்கள் வந்து சரியில்லையா, இல்லை அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லையா, என்ன? சம்திங் ஹேஸ் டு டேக் அ கால், ரைட்? எல்லாமே போராட்டம் பண்ணி தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ஊர்லேயும் மழை இல்லை, அது கரெக்டு. மழை இல்லை, தண்ணி இல்லை, ஓகே. அப்படி இருந்தும் விவசாயிகளுக்கு அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணிட்டு அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன்னா ஐ திங்க் தேல் டேக் கேர் ஃபர்தர். ஒன்று, நதிநீர் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே ஐடியா வந்துட்டு ஒரு இதுவாக வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு திட்டம். இந்தியா ஃபுல்லாக ஒரே நதி நீராக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம். அது ஏன் இன்னும் அமல்படுத்தலை? அது அமல்படுத்தினாலே வந்துட்டு இந்த நீர் போராட்டம்ங்கிறது வந்து பாதி சால்வ் ஆகும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருக்கிறதுனால காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அதனால கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி நடந்து போய் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும் விளையாடுறதுக்காக. அந்த ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்ற கேம் வந்து காலேஜ் டேஸ்ல, ஸ்கூல் டேஸ்ல கண்டிப்பா எல்லாருமே விளையாண்டுருப்போம். கேட்குற கேள்விக்கு 3 க்ளூஸ் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்றவங்க தான் வின்னர், அவங்க தான் கேம் வின்னர். எப்படி சூஸ் பண்ண போறோம்னா, சாபூத்ரி தெரியும்ல, சாபூத்ரியில யாரு 3 பேர் முதல்ல வெளில போறாங்களோ அவங்க தான் கேம் விளையாட போறாங்க. சாபூத்ரி யார் அவுட்டா? நீங்க. இவங்க 3 பேரு 1 2 3. நீங்க தான் எந்திரிங்க, என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? இவர் ஒரு சினிமா பிரபலம். சந்தோஷம். என் பாட்டி வேற பார்த்துச்சு, அதுகிட்ட கேட்கலான்னு பார்த்தா அது உண்மையா போயிடுச்சு. கடைசியா தமிழ்ல எழுதிருக்கீங்க, என்னப்பா அது? தமிழ் தெரியாது. கடைசியா ரிலீஸ் ஆன படம் நடிக்க இவர் 3 வருடமாக வேறு எந்த படங்களும் இது ஒத்துக்கவில்லையா? ரெமோ, சிவ
சிவகார்த்திகேயன். இதோ கண்டுபிடித்தேன். இவர் நடிக்கிற அடுத்த படம் பெயர் சாஹோவா? சாஹோ கூகுள் பண்ணலாமா? கிடைச்சிடுச்சு. பில்லா பில்லா தெலுங்கு பட ரீமிக்ஸ் நடித்தவர். பில்லா தெலுங்கு பட ரீமிக்ஸ் நடித்தவரா? நாகார்ஜுனாவா? தமிழ் ஆக்டர் தானா? ஒத்துக்க மாட்டேன், நான் தோல்வி ஒத்துக்க மாட்டேன். சிம்பு? இவரோட படம் வந்து இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சமீபம். பாகுபலி. பில்லா அப்போ பிரபாஸ் நடிச்சது. அப்ப பிரபாஸ் ஃபைனலி. இவர் ஒரு விளையாட்டு வீரர். இவர் ஒரு விளையாட்டு வீரரா? இங்கதான் இருக்கும் இந்த ஹால் என்டையர் ஹால்லையா? இது உள்ளேயும் கிடையாது இல்ல? பலம் வலது கையா? விராட் கோலி இல்லையா? தோர்க்கு 3 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டவர். 3 கோடி ரூபாய் ஏலத்தில் எடுக்கப்பட்டவர். தோனி 3 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டவரா? மாம்பழம் நகரில் பிறந்தவர். பூனே இல்ல நாக்பூரா? மாம்பழம் நகரில் பிறந்தவர் யாரு? ரைனா? பதில் தங்கராசு நடராஜன். அந்த அளவுக்குலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இந்த பேரை நான். இவர் ஒரு அரசியல்வாதி. ஐயோ, சம்பந்தமே இல்லாத கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்றது? இலைக்கு பதில் தலையில் தெரிந்த அடையாளம். கட்சியில் துணை பதவி சசிகலா. தொலைக்காட்சி நாங்கள் சுருக்கம் வந்து டிவி. இந்த டிவியில என்ன இருக்கு? அவரோட பேர் இதுல இருக்கா? லாஸ்ட்டுக்குள்ள வந்து ஹால்ல இருக்கிற நியூஸ் பேப்பர்ல இருக்கும். ஸோ இந்த பேஜில் தான் இருக்கு. தினகரன். அப்போ ஓகே. ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கற மாதிரி ஒரு பதவி கொடுக்க போறோம். அந்த பதவியில நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றதான் கேள்வி. நான் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆனால் இதுதான் கேள்வி. நிறைய இளைஞர்ஸ் பைக் ஓட்டுறாங்க, கண்ணா பின்னான்னு ஸ்பீடாக ஓட்டுறாங்க, அவங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு லைசன்ஸும் கிடையாது. இந்த காலேஜோ ஸ்கூல்ஸோ லைசன்ஸ் இல்லாமல், லைசன்ஸ் முதல்ல முறைகேடு இல்லாமல் கொடுக்கணும். இன்னொன்று, இவங்க அத்தனை பேருக்கும் ட்ரைனிங், பக்காவாக ட்ரைனிங். காலேஜில் வந்து ஒரு கோர்ஸில் அந்த அவங்களுடைய சப்ஜெக்டில் இந்த ட்ரைனிங் ஒன்றா வச்சுட்டு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முதல்ல வந்து இந்த பெடஸ்ட்ரியன்ஸில் போகிற பைக்குக்காரங்களை எல்லாரையும் ரெகுலேட் பண்ணணும். அதுதான் முதல் வேலை. டிரைவிங் கிளாஸ்க்கு போயிட்டு சும்மா ஒரு 4 கிளாஸ் போவாங்க. அதுக்கப்புறம் நேராக ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு
ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு போயிட்டு வந்து ஆனால் யூட்டர்ன் எடுக்க தெரியாது, நான் கீர் போட தெரியாது. அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வரல, ரிவர்ஸ் எடுக்க சொன்னாங்க, எனக்கு தெரியல எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும்னு. அதுக்குள்ள டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கிறவர் வந்துட்டு, பரவாயில்லம்மா நீ இறங்கி வாமா, நான் உனக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன், 1000 rupees எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டாரு. அது வந்து எப்படின்னாக்கா 500 அவருக்கு, 500 வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு ஷேரிங். ஸோ அதை வந்து கண்டிப்பா சொல்றேன், நான் அதை கேன்சல் பண்ணிடுவேன். அந்த மாதிரி யாராச்சும் பண்றவங்க இருந்தா கூட நான் இது பண்ணிடுவேன். டிராஃபிக்காவே ரெகுலேட் பண்ண முடிஞ்சால் எதுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ்? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி. ஐ வுட் இன்ட்ரடியூஸ் இந்த ஒரு 4-lane டிரைவிங், ஹெவி வெஹிக்கிள்ஸ் தனியாக, காருக்கு தனியாக, ட்ரக்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு தனி லேன் ஃபர்ஸ்ட் பண்ணாக்க, that itself is going to reduce, is going to minimize most of the problems. As a traffic person, my first thing will be to educate the people how to follow the traffic rules and regulations. So அடுத்த ஆக்டிவிட்டி இது வந்து யாராவது ஒருத்தவங்க தான் பண்ண போறீங்க. யார் உங்க ஃபேமிலியே ரொம்ப டாக்கட்டிவ்? யார் பேசிட்டே இருப்பீங்க? என்ன தோணுன்னு எல்லாருமே பேசிட்டா இருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. சரி, என்ன ஆக்டிவிட்டின்னு கேட்டீங்கன்னா நியூஸ் ரீட் பண்ணோம். அதுதான் கொடுக்க போற ஆக்டிவிட்டி. யார் பண்ணுவீங்க? யார் நல்லா தமிழ் படிப்பீங்க? எல்லாருமே வந்து தப்பிக்கிறதுலே இருக்கீங்க. அதனால நான் யாரு மெஜாரிட்டியோ அவங்களதான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். நான் 1 2 3 சொன்னோடனே எல்லாரும் ஒருத்தவங்களை கை காட்டணும். அது எந்த மெஜாரிட்டி இருக்குன்னு அவங்க தான் வந்து நியூஸ் ரீட் பண்ணணும். ரெடி? 1 2 3. மெஜாரிட்டி வந்து நீங்க தான். மெஜாரிட்டி நீங்க தான். எல்லா கையும் நான் அப்படிதான் பார்த்தேன். உங்க டாஸ்க் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, ஒருத்தவங்க வந்து நியூஸ் எடிட்டிங் வேலை, ஒருத்தவங்க எழுதி எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நடந்ததெல்லாம் வந்து ஒரு நியூஸா வந்து நீங்க படிச்சு காட்டணும். இங்க வந்து எல்லாருமே நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர்ஸ். நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, ரொம்ப ஸ்வீட்டா எல்லாருமே பதில் சொன்னீங்க. இங்க வந்ததுல நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நியூஸ் ரீடிங் படிச்சுட்டு அவங்க இந்த ஷோவை கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க. வணக்கம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது தலைப்பு. நல்லா பேசுறீங்க. செயலாற்றுவதாக தேர்தல். செய்திகள் வாசிப்பது ரவீனா. சென்னையில் உள்ள டி நகரில் பத்மநாபன் நகரில் வசித்து வரும் திரு அமர்நாத் சங்கர் அவர்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களில் பெற வேண்டுமானாலும் அதற்காக மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டிய சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. அந்த நிலைமையை மாற்ற மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு பணியாற்றப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களிடம் இணைந்து மக்கள் குறை அறிந்து செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. வணக்கம்.